யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 போலீஸ் அதிகாரிகளும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட நீதிமன்ற இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் மாணவர்களின் மரண விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டதுடன் போலீசாரினால் தடவியல் பொருட்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் கடந்த மாதம் 20ஆம் தேதி உயிரிழந்தனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை விபத்து என போலீசார் குறிப்பிட்ட போதிலும் மாணவர்களின் சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது ஒருவருடைய சடலத்தில் துப்பாக்கிச் சூட்டும் காயம் காணப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் உயிரிழந்த பகுதியில் கடமையில் ஈடுபட்ட 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகள் முடிவடையாத நிலையில் போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வழக்கு எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இறந்து போன 2 பேருடைய இறப்பு தொடர்பில் கௌரவ நீதிபதி அவர்கள் மரண விசாரணை தீர்ப்பை திறந்த நீதிமன்றத்தில் அறிவித்தார்கள். அதன் பிரகாரம் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரான சுலக்ஷன் துப்பாக்கிச் சூட்டு காயத்தினால் மரணமடைந்ததாகவும் அந்த மோட்டார் சைக்கிள் பின்னால் இருந்து பயணித்துக் கொண்டிருந்த கஜன் என்ற மாணவன் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து நடந்த மோதல் விபத்தில் கஜன் இறந்ததாகவும் இறப்புக்கான காரணத்தை குறிப்பிட்டு தீர்ப்பை வழங்கினார். துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்தவருக்கு காயம் ஏற்படவில்லை. மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் முன்னால் அமர்ந்துள்ளார். பின்னால் இருந்தவருக்கு துப்பாக்கி சூட்டில் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. எனினும் முன்னால் இருந்தவர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். பின்னால் இருந்த நபர் விபத்தினால் தலையில் ஏற்பட்ட காயத்தினால் உயிரிழந்துள்ளார். இதனூடாக இந்த துப்பாக்கி சூடு முன்னால் இருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுகிறது. முன்பிருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் எவ்விடத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் அமைச்சரும் போலீசாரும் முன்வைத்துள்ள காரணங்கள் உறுதிப்படுத்தும் வகையில் இல்லை.